வீடியோல நாங்கள் கோடிங்கள் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிற பற்றி பார்ப்போம். ஸோ நான் இதில் இந்த ஓப்பன் டைமில் க்ளோஸ் பண்ணி போட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் வந்து இந்த கோடிங்கை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டாக வந்து இப்போ அந்த எங்களோட கேட்டகரிஸ்லேருந்து ஒன்று போடலாம். இருந்தாலும் இப்போ கன்செப்ட்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இல்லை நீங்கள் ப்ரொவைடை பற்றி நீங்கள் பார்க்கல. இது வந்து நான் வந்து ஆங்குலர் 18 வந்து இதை செஞ்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஆங்குலர் 18 வந்து வேறு நீங்கள் பார்க்கல எங்களுக்கு பேக்கேஜஸ் எல்லாம் இருக்குது. மற்றது வந்து வேறு சோர்ஸில் நீங்கள் மெயினாக போனீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நாங்கள் இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்கிற தீம்ஸ் வந்து பூட்ஸ்ட்ராப் வேறு வந்து நான் பூட்ஸ்ட்ராப் ஐக்கன்ஸை வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். பூட்ஸ்ட்ராப் வந்து 5.3 மற்ற வந்து பூட்ஸ்ட்ராப் ஐக்கன்ஸ் 1.11.3 அந்த வெர்ஷனை வந்து நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பூட்ஸ்ட்ராப் போடைக்கு வந்து நாங்கள் பேங்குலர் ஜேசனில் வந்து கன்ஃபிகர் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இப்போ அந்த கன்ஃபிகரேஷன்ஸையும் இப்போ இதில் செஞ்சுருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா இல்லை பூட்ஸ்ட்ராப் in.css ஸ்டைல்ஸும் மற்ற பூட்ஸ்ட்ராப் ஐக்கான்ஸ் ஸ்டைல்ஸும் நான் லாங்குவேஜஸில் போட்டிருக்கேன். அதோடு வந்துட்டு இப்போ ஸ்கிரிப்ட்ஸில் வந்து நோட் மாடியூல்ஸ் பூட்ஸ்ட்ராப் அந்த 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 bundle.min.json வந்து நான் ஸ்கிரிப்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். சரி, ஸோ இதான் வந்து எங்கள் பூட்ஸ்ட்ராப் கான்ஃபிகரேஷன். வேறு எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ண இந்த ஃப்ரண்ட் அண்ட் லைப்ரரி HTML இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ அங்கால சோர்ஸுக்கு போய்க்கில் வந்து இல்லை பாருங்க எங்களோட ஆப்புக்கு போவோம். அப்போ ஆப்புக்கு போய்க்கில் எங்களுக்கு ஆப் கம்போனண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இதில் செய்கிற மாடியூல் ஃபார்மெட்லாம் செய்கிறேன். அதில் இப்போ ஆப் மாடியூல் டிஎஸில் வந்து எங்களுக்கு தேவையான கம்பவுண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. மற்ற ஆப் ரவுட்டிங் மாடியூலுக்கு வருவோம். சரி, இப்போ ஆப் ரவுட்டிங் மாடியூலுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்களோட ரவுட்டிங் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நான் வந்து 2 லே அவுட்டாக பிரிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லொகின் மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படியா வந்தால் அதுக்கு ஒரு லே அவுட் ஏஞ்சலுங்க ஆகும். அதுக்கு வந்து டாப் நேவிகேஷன் பார் ஃபூட்டர் எல்லாம் வந்து இருக்காது. ஸோ அதை வந்து ஓத் லே அவுட்னு ஒரு கான்செப்ட் ஆகும். மற்றது வந்து அடுத்த மிச்ச டேஷ்போர்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஃபீச்சர் டாப் நேவிகேஷனும் ஃபூட்டரும் சேர்ந்து வர வந்து மெயின் லே அவுட்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த 2 லே அவுட் தான் தேவைப்படுது. அதில் வந்து அதை இப்படி வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்க ஸ்ட்ரக்சர் பாக்கில் எங்களுக்கு வந்து பேஜஸ் லேஅவுட்ஸ் கம்பவுண்ட்ஸ் தான் அங்கே பிரித்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ லேஅவுட்ஸுக்குள்ள வந்து இப்போ ஓத் லே அவுட் மற்ற வந்து மெயின் லே அவுட்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இந்த கன்செப்ட்ஸ் தான் அதை வச்சுக்கொண்டு தான் நான் வந்து இங்கே இந்த ரவுட்டிங்கை வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இப்போ எங்களை மெயின் லே அவுட்டுக்கெலாம் வந்து இப்போ ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிஸ் அந்த அது சம்மந்தப்பட்ட ரவுட்ஸ் எல்லாம் வர போகிறார். இப்போ ஓத் லே அவுட்டில் வந்து இப்போ எங்கள் லொகின் இப்போ லொகின் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி அப்லோட் பண்ணால் அது வரும். நான் இப்போ லொகின் பண்ணி தான் எல்லாம் கொடுத்துருக்கேன். இப்போ அதாவது இந்த அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓத் லே அவுட் கான்செப்ட் வந்து எனக்கு தனியாக ஜஸ்ட் இப்போ ஹெடர் ஃபூட்டர் இல்லாத கம்பவுண்ட் தான் அது. சரி, இப்போ ஸோ ஏன் எங்களோட இந்த ஸ்ட்ரக்சராக இருக்குது லொகின் அண்ட் மெயின் லே அவுட்டுக்கு மேலே நீங்கள் அதை பார்க்கல எப்படி விசிட் பண்ணுறேன்னு பார்க்கல கம்பவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். கம்பவுண்ட்ஸ் வரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபூட்டர் டாப் நேப் அதெல்லாம் வந்து கம்பவுண்ட்ஸ் இப்போ இதை வந்து இப்போ மெயினாக நான் நிறைய இடத்துல ரியூஸ் பண்ணுற விஷயம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபூட்டர் டாப் நேப் வேறு காமன் கம்பவுண்ட்ஸ் பண்ணால் நாங்கள் கம்பவுண்ட்ஸுக்கு அதை போட்டு வைக்கலாம். பேஜஸில் பார்த்தீங்கன்னா வந்து பேஜஸில் வந்து எங்களுக்கு ஓத் அந்த பேஜில் வந்து லொகின் இருக்குது. மற்ற வந்து கேட்டகரிஸுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கேட்டகரிஸின் இது இருக்குது. மற்ற இன்வாய்ஸை பார்க்கல இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட இது வருது. ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்கல ப்ராடக்ட்டில் வந்துட்டு எங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம்னு ஒரு விஷயம் இருக்குது. மற்ற வந்துட்டு ப்ராடக்ட் அட்டன் இருக்குது, ப்ராடக்ட் லிஸ்ட்டுன்னு இருக்குது. இதில் வந்துட்டு எங்களுக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் அதெல்லாம் வந்து இப்போ என்னென்னு பார்ப்போம். சரி, இப்போ எங்களுக்கு என்ன இப்போ நான் இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காண்டி தான் அந்த ஃப்ளோ உங்களுக்கு போட்டு வச்சுக்கேன். பட் இன்னும் இல்லை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த யூஐலாம் செய்கிறதுக்கு. சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்ப்போம். இப்போ என்னென்னு பார்க்கலாம் ரவுட்டிங் வந்து நாங்கள் இப்போ ரவுட்டிங்லேருந்து ஒன்று பாருங்க. இப்போ நாங்கள் இதுலேருந்தே பார்ப்போம். இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி ஓத் லே அவுட் கம்பவுண்ட் அப்படிங்கன்னு பாருங்க. இப்போ ஓத் லே அவுட் கம்பவுண்ட் டிஎஸ்க்கு அது போகுது. நான் இப்போ உள்ள ஒரு கோடிங் எழுதியில் அந்த HTML நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அதுக்குள்ள வந்து ஒரு ரவுட் அவுட்லெட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மாதிரி இப்போ கம்பவுண்ட் சிஎஸ்லேயும் வந்து இப்போ ஒன்றும் போடலை. ஸோ இதான் எங்களோட ஓத் லே அவுட்டில் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா இப்போ 2 ரவுட் அவுட்லெட் வரும் பாருங்க. நாங்கள் appcommand.html ரவுட் அவுட்லெட் வருது. இவர் தான் பேரண்ட். இந்த பேரண்ட்டுக்கெல்லாம் மற்ற 2 சைல்ட்ஸும் பெற போயிடும். சரி, இப்போ பாருங்க இப்போ appcommand சிஎஸ்லேயும் நான் ஒன்று போடலை. appcommand TSAயும் பாருங்க
அதுலேயும் ஜஸ்ட் ஒரு டைட்டில் மட்டும் தான் இருக்குது. சரி, இப்போ நீங்கள் பார்க்கல ரவுட்டிங் மாடியூலில் போட்டு அந்த இப்போ ஓத்துலையோட பார்த்தோம் எப்படி இருக்குமெண்டு. இப்போ வந்து மெயின் லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, இப்போ மெயின் லே அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா பாருங்க, மெயின் லே அவுட்டில் வந்து என்ன 3 பார்ட்ஸ் இருக்கு. என்ன ஹெடர் இல்லை பாருங்க, மேலே வந்து நான் ஒரு டிஃப்ளெக்ஸ் ஃப்ளெக்ஸ் கோலம் மின் VH100 அப்படில கொடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஸ்டர்லேருந்து வர்ற கிளாஸஸ் தான். சரியானே பாருங்க, உங்களுக்கு டாப் நேவ்ன்ற ஒரு இதை கொடுக்குறேன். ஸோ டாப் நேவ் எங்கே இருக்கு சொல்லுங்க, அதுதான் எங்களோட இந்த காம்பவுண்ட்ஸில் இருக்கிற டாப் நேவ். அதுக்கெல்லாம் எங்களோட பார்த்தீங்கன்னா இப்போ தஜமன் டிஎஸ்சிகள் ஒன்றும் இல்லை. HTML பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூட்ஸ்ட்ராப் மூலமாக உருவாக்கின ஒரு நேவிகேஷன் விஷயத்தை போட்டிருக்கேன். இதில் இதான் இல்லை விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவுட்டர் லிங்க் ஆல் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் வீடியோ பார்த்தமையான அந்த இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. ஸோ இதான் வந்து தச்சமயம் உள்ள அந்த டாப் நேவிகேஷன் பார்க்கூடிய கோடிங்காக இருக்குது. அது மாதிரி தான் அப்படியே மெயின்லி அடுத்து திருப்பி பார்ப்போங்க. அதில் நீங்கள் பார்க்கல வந்து HTML பார்க்கல டாப் என்ன சொன்னால் இப்போ பார்த்தீங்களா, இப்போ அடுத்த மெயின் செக்ஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அடுத்த இந்த ரவுட் அவுட்லெட்டாக போடுறேன். சரி, ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்கல வந்து இதில் வந்து உங்களுக்கு என்ன இந்த ரவுட் அவுட்லெட்டில் இருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மெயின் லே அவுட்டில் இருக்கிற இந்த விஷயங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் ப்ராடக்ஷன் கொடுத்தா ப்ராடக்ட் சட்டன் கொடுத்தா இப்போ அதெல்லாம் வந்து விலைக்கில் உங்களுக்கு என்ன நடக்கும். ஸோ இப்போ இந்த இதை பார்த்தா உங்களுக்கு அது ஒர்க் பண்ணும். ஸோ இதான் வந்து நீங்கள் உங்களோட மெயின் லே அவுட்டில் இருக்கிற விஷயமா இருக்குது. ஆப் ஃபூட்டரில் பார்க்கல வந்து இப்போ என்ன செய்கிறோம், ஆப் ஃபூட்டரில் பார்க்கல இப்போ இதான் வெப் ஃபூட்டர் சொல்ல ஃபூட்டர் சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னா ஃபூட்டர் கம்பவுண்ட் TSல ஒன்றும் இப்போ இல்லை. ஃபூட்டர் கம்பவுண்ட் HTML பார்த்தோம்னா இப்போ அங்கே ஜஸ்ட் இப்போ அங்கே அதுக்குள்ள வந்து மை ஆப் ஆல் ரைட் ரிசர்வ்ட் அந்த விஷயங்கள் வந்து அதில் இருந்திருக்கு. சரி, அதாவது ஃபோட்டோ கம்பவுண்ட் CS பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே நான் இப்போ போடல. சரி, இப்போ நாங்கள் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ போய் சின்ன சின்ன பக்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணி கொண்டு போவோம். நாங்கள் சொன்ன மாதிரி அந்த நான் இது ஒரு மை ஆப் இல்லை, எங்களுக்கு அந்த என்னடா ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி அண்ட் இன்வாய்ஸ் என்று சொன்னேன். சரி, இப்போ ஸோ அதான் எங்கள் டைட்டிலாக இருக்கும். ஸோ அந்த டைட்டிலையும் எனக்கு மாற்றிடுவேன். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் லே அவுட்டில் நான் அதை போயிட்டு எங்களை வந்துட்டு லேப்டாப் பேருக்கு போவோம் இருக்கா. சரி, இப்போ எங்கள் லேப்டாப் பேர் வந்து கொம்பவுண்ட் இதுதான். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மைய பண்ணி வராது, அதை வந்து என்ன இதை வந்து மாற்றுவேன். இப்போ வந்து என்ன இன்வென்ட்ரி அண்ட் இன்வாய்ஸ் என்ற இதை போடுறேன். அதே மாதிரி தான் இதே டைட்டில் இதே விஷயம் தான் ஃபூட்டர்லேயும் வரும். ஃபூட்டர் காமன் HTML போட்டு இல்லை பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், இதை போடுறேன். வேண்டாம் இப்போ இந்த ரன் பண்ணி பார்த்து அவுட்புட் வரணும் பார்ப்போம். என்ஜிஸ் 5 பண்ணுவோம். ஓகே, சரி வாங்க. இப்போ இன்வென்ட்ரி இன்வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. அது மாதிரி இங்கேயும் இன்வென்ட்ரி இன்வாய்ஸ் எல்லாம் மாறி இருக்குது. சரி, ஸோ இப்போ இதான் வந்து நாங்கள் இதில் பார்க்குற விஷயம். இப்போ நீங்கள் இப்போ நான் அடுத்த கான்செப்ட் நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த இப்போ பார்த்தீங்கன்னா கேட்டகரி பேஜ் வந்து கொஞ்சம் வழியாக ஒர்க் பண்ணுது. அது எப்படி நாங்கள் செஞ்சுக்கிற வேண்டியது இருப்போம். கேட்டகரிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரி இப்போ கொடுக்க அதில் வந்து கொண்டே இருக்குது. ஸோ இப்போ அது இன்னுமே அந்த கோடை நாங்கள் இப்போ இதுக்கு எழுதிக்கிறோம்ன்ற பற்றி நாங்கள் போவோம். சரி, அது பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் விலைக்கில் வந்து நாங்கள் பார்க்க வேண்டிய காம்பவுண்ட் வந்து பார்க்கல. இப்போ என்ன எங்களோட ப்ராடக்ட்ஸில் கேட்டகரிஸ் தானே, கேட்டகரிஸ் காம்பவுண்ட் நான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நேவிகேட் பண்ணுறேன் எல்லாமே இந்த ரவுட்டிங் மொபைல் வச்சு நேவிகேட் பண்ணுறேன். அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா தேடிக்கொண்டு இருக்கணும். ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் கோடை புதுசாக பார்க்கலையும் நேவிகேட் பண்ணுறக்கூடிய வழியே இப்படி தான். சரி, இப்படி ரவுட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு கூட விளாங்க மாதிரி நடக்காண்டு. இப்போ கேட்டகரிஸ் காம்பவுண்டுக்கு போடுறேன். சரி, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸில் வந்து கேட்டகரிஸ் நான் இப்போ அதோட காம்பவுண்ட்லாம் போட்டிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் காம்பவுண்ட் TS. இந்த TS ஃபைல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது, உங்களுக்கு கேட்டகரிஸ் ஃபார்ம்ன்ற ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. அது வந்து எங்களுக்கு எங்கே வந்து ரியாக்டிவ் ஃபார்ம்லேருந்து வருது. ஃபார்ம் அரே, ஃபார்ம் பில்டர், ஃபார்ம் குரூப். இது ரியாக்டிவ் ஃபார்ம் கான்செப்ட் வச்சு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்கள் ரியாக்டிவ் ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஆப் மாடியூலோ TSலேயும் வந்து இந்த ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல்ஸை வந்து நீங்கள் என்ன செய்யணும், அப்போ இம்போர்ட் பண்ணால் தான் இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல்ஸும் இங்கே போட்டிருக்கு. இதிலே நீங்கள் பார்க்கலாம் ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல்ஸ் வந்து இருக்கேன். ஸோ இப்போ இது ஆக்சுவலாக இது எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கூட போட்டால் கூட பெட்டராக இருக்கும், ஈஸியாக மேட்ச் பண்ணலாம்.
காம்பவுண்டோட வச்சுருக்காங்க. சரி, ஸோ இப்போ ரியாக்டிவ் ஃபார்ம் மாடியூல்ஸ் இது என்னென்ன போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் அடுத்த விஷயமா நீங்கள் பார்க்க திருப்பி நாங்கள் கேட்டகரிஸ் காம்பவுண்ட் .ts வருவோம். சரி, இப்போ அதில் இது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக இப்போ இதில் வந்து பாருங்க ஃபார்ம் பில்டரை நான் டிபெண்ட் இன்ஜெக்ஷனாக பாவிச்சு இப்போ என்ன செய்கிறோம், அந்த திஸ் டாட் கேட்டகரிஸ் ஃபார்மை திஸ் டாட் எஃபி ஃபார்ம் பில்டர் டாட் குரூப் என்ற ஒரு ஃபங்க்ஷன் மூலமாக கொண்டு வந்து அதுக்கு கேட்டகரிஸ் இதுக்குள்ள திஸ் எஃபிஆர்ஏ அது என்ன சொல்லுவாங்க, ஏன் இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபார்ம் தான். ஏனெண்டா வந்து இது ஒரு ஃபார்ம் பில்டர் அரேயாக இருக்கும். ஏன்னா இப்போ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கேட்டகரிஸ் உருவாக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இதில் கிளிக் பண்ண அந்த ஒரு அரே ஐட்டம் மாதிரி தான் அதில் போய் கொண்டிருக்கு. அதான் இதில் இருக்கிற அந்த லாஜிக்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேட்டகரிஸ் அந்த இதுக்கு கெட்டர் கேட்டகரிஸ் ஃபார்முக்கு கேட்டகரிஸ்னு கொடுத்துட்டு ஒரு அது ஃபார்ம் அரேயா வந்து ரிட்டர்ன் டைப் வந்து ஃபார்ம் அரேயா. அதில் என்ன இது வந்து திஸ் டாட் கேட்டகரிஸ் ஃபார்ம் டாட் கெட் கேட்டகரிஸ் ஆஸ் ஃபார்ம் அரே ஒரு ஃபங்க்ஷனை வந்து கொடுக்குறோம். சரி, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட் கேட்டகரிக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன இப்போ நீங்கள் வந்து இப்போ திஸ் டாட் கேட்டகரிஸ் புஷ்ன்னு கொடுத்தா சரி, இப்போ இது இந்த விளக்கமாக இப்போ இது வந்து மீன் பண்ணுற கேட்டகரிஸை இது பண்ணி புஷ் திஸ் டாட் எஃபி டாட் குரூப்னு கொடுத்து போட்டு இப்போ என்ன செய்கிறோம்னா ஃபார்ம் பில்டர் குரூப்னு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் வந்து இதில் வந்து இப்போ அந்த நேம் என்ன எடிட் போர்டு என்ன டிஃபால்ட் அந்த அந்த எடிட் மோட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா அந்த இதில் வந்து இதில் கொடுக்குறோம். இப்போ எடிட் கேட்டகரி பிறகு நாங்கள் இப்போ இண்டெக்ஸை பாஸ் பண்ணி அந்த கேட்டகரிஸில் இருக்கிற அந்த இண்டெக்ஸை வந்து நாங்கள் இப்போ எடிட் பண்ணுறோம். இப்போ அதில் வந்து கேட்டகரி பட்ச் வெளியே கொடுத்து போட்டு எடிட் மோட் ட்ரூன்னு கொடுக்குறோம். சேவ் கேட்டகரி அதான் பார்த்தீங்கன்னா நாங்களும் நிறைய கேட்டகரிஸ் இதை எப்படி ஒர்க் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸை கொடுத்து போட்டு ஃபைனலாக வந்து சேவ் கேட்டகரின்ற விஷயத்தை கொடுக்குறோம். இப்போ இதில் வந்து கவுண்ட்ஸ் கேட்டகரி இப்போ என்ன பட்ச் வேல்யூ இப்போ ஸோ இது ஒர்க் பண்ணுற இதில் எங்களோட அந்த டிக்கல் இது பண்ணுறதான் ஒர்க் பண்ணுது. திஸ் கேட்டகரிஸ் அட் டாட் இண்டெக்ஸ்னு கொடுத்து கொடுக்குறோம். கேட்டகரிஸ் அட் பட்ச் வேல்யூன்னு கொடுத்து போட்டு எடிட் மோட் ஃபால்ஸ் டிசேபிள் எடிட் மோட் கொடுக்குறோம். இப்போ இந்த பாக்கியில் வந்து இப்போ டேட் கேட்டகரின்னு கொடுத்துட்டு இப்போ நாங்கள் அந்த கேட்டகரிஸை வந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒன் சப்மிட்னு கொடுத்தா வந்து அதான் இந்த இது ஒன் சப்மிட் வந்து கன்சோல் லாக் திஸ் டாட் கேட்டகரிஸ் டாட் ஃபார்ம் வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ இவ்வளோ கோடிங்கும் வந்து நாங்கள் எங்கே எழுதிக்கிறோம்னா வந்து கேட்டகரிஸ் காம்பவுண்ட் எழுதிக்கிறோம். இப்போ கேட்டகரிஸ் காம்பவுண்டோட HTML பார்க்க போனீங்கன்னா இதான் அந்த கோடிங்காக இருக்குது. ஒரு கொண்டெய்னர் எழுதிக்கிறோம், அதை வந்து மேனேஜ் கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துருக்குறோம். அதில் வேறு அது பிறகு ஃபார்ம் குரூப் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். இல்லை எங்கி சப்மிட் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒன் சப்மிட்டில் வந்து எங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகும். சப்மிட் பண்ணிக்கலாம் வந்து உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். சரி, அதான் இருக்கிற விஷயம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கல ஒரு டேபிளை நாங்கள் உருவாக்கிட்டு மேலாவது டேபிள் எல்லாம் பூஸ்டப் கிளாஸஸ் கொடுத்துட்டு இது ஃபஸ்ட் இண்டெக்ஸ் மற்ற கேட்டகரி நேம் என்ன ஆக்ஷன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்புறம் அங்கால வந்து டி பாடி என்ன வரைகளை பார்த்தீங்கன்னா ஒரு லூப் ஆகிக்கும். லூப் தான் எங்களுக்கு ரெண்டை பண்ணுது. இப்போ லெட் கேட்டகரி ஆஃப் கேட்டகரிஸ் டாட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னானே. ஸோ இதான் அந்த விஷயம். லெட் ஐ ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ஃபார்ம் குரூப் நேம் என்று கொடுத்துட்டு அதுக்கு ஐ இப்போ நான் ஒரு ரோவும் ஒரு ஃபார்ம் குரூப் நேம் அங்கே வருது. அதோட வந்து இப்போ டிடிக்கில் வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த வந்து இப்போ டிடி வந்து இன்புட் டைப் டெக்ஸ்ட் கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல் இப்போ ஃபார்ம் கண்ட்ரோல் நேம் என்று கொடுத்துட்டு இப்போ ரீட் ஒன்லி கேட்டகரி வேல்யூ டாட் எடிட் மோட்னு கொடுத்துருக்குறோம். இப்போ இப்போ அந்த கொடுக்கல. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஆக்ஷன் பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா உங்களை ஸ்விட்ச் பண்ணும் எடிட் மோடா இல்லையாண்டு. சரி, ஸோ அதை வச்சு தான் பார்க்குது. இப்போ இங்கால வந்து பார்க்கல வந்து உங்களுக்கு அடுத்த இதில் வந்து 3 இது ஒன்று வந்து உங்களுக்கு வந்து என்னதுக்கு அதை ஒன்று எடிட் பண்ணுறதுக்கு எடிட் பண்ணிக்க எடிட் கேட்டகரின்றது மாறணும். மாறிக்கலாம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம் இந்த ஃபங்க்ஷன் வேலை செஞ்சு அந்த அந்த எடிட் மோட் வந்து ட்ரூ ஆகும். ஸோ இப்போ இதான் வந்து உங்களுக்கு அந்த லாஜிக்காக இருக்குது. இப்போ அதுக்கு இப்போ வந்து இப்போ கேட்டகரி இப்போ இதில் இப்போ பட்டன் கிளாஸ்னு கொடுத்து போட்டு இப்போ இங்கே வேலைகளை வந்து பார்த்தோம்னா சேவ் கேட்டகரிக்கு நான் கொடுக்குறோம். அதை கொடுத்தா வந்து உங்களுக்கு என்ன செய்யும், அந்த கேட்டகரி வந்து உங்களுக்கு சேவ் பண்ணக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யும். மற்ற வந்து இந்த இது பாக்கில் வந்து உங்களுக்கு டெலிட் பட்டனாக இருக்குது. டீட்டை கொடுக்கல அந்த இண்டெக்ஸ் பாஸ் ஆகுது. அதுக்குரிய இது வந்து வேலை செஞ்சு அந்த டெலிட் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து உங்களுக்கு அது ஒர்க் பண்ணுது. ஸோ இப்போ இதான் வந்து நாங்கள் வந்து பாக்கில் உள்ள
அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. வெறுமனே இப்போ தற்சமயம் கோடிங் படி பார்க்க போனால் இது எப்படி ஒர்க் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கன்சோல் இருக்கட்டும் அது நேரம் ஆட்டுது சம்திங் நான் இப்போ அடிக்கிறேன் சேவ் பண்ணுறீங்க இப்போ சேவ் கொடுத்தா பார்த்தீங்களா இப்போ சேவ் சேஞ்சஸ் கொடுத்தா அந்த 2 கேட்டகரிஸ் வந்து உங்கள்கிட்ட வரும் இப்போ அது மாதிரி இப்போ இன்னும் ஆட் கேட்டகரி ஒன்று கொடுப்போம் கொடுத்து போட்டு இப்போ இப்படி கொடுத்தோம்டா சரி இப்போ உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ரெண்டு இதாக வருது இதை கொடுப்போம் கொடுத்து போட்டு இப்போ சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த கேட்டகரிஸ் அரே 3ன்னு வருது சரி ஸோ இப்போ இதான் வந்து இப்போ இந்த ஓவராலாக இந்த பேசிக்காக இந்த கோடிங் அப்படி ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படி தான் விளங்கியிருக்கேன் இப்போ நான் அடுத்த வீடியோவில் நான் இன்னும் என்ன இந்த ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் செய்யணும் இதுக்கு இப்படி இந்த ஏபியோட கனெக்ட் பண்ணிக்க இந்த அப்ரோச்சோட யூஸ் பண்ணலாமான்றதை பற்றி நாங்கள் பார்ப்போம்